பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இனி நம் வானொலியில் வாரந்தோறும் புதன்கிழமை கயலுடன் கவிதை உலா நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. கவிஞர் கயல் கல்லோஞ்சல், மழைக்குருவி, ஆரண்யம், ஆதிவாசிகள் நிலத்தில் போன்சாய், உயிரிழப்பெடை ஆகிய கவிதை நூல்களையும், கனவு இல்லம் எனும் தலைப்பில் அமெரிக்க சிறுகதைகள், பழைய துர்தேவதைகளும் புதிய கடவுளரும் எனும் தலைப்பில் சமகால தீபத்திய சிறுகதைகள் ஆகியவற்றை ஆங்கிலத்தில் இருந்து தமிழில் மொழியாக்கம் செய்துள்ளார். தொடர்ந்து இணைய இதழ்களில் கவிதைகள், சிறுகதைகள், மொழிபெயர்ப்பு கட்டுரைகள், கதைகள் ஆகியவற்றை மொழியாக்கம் செய்து வருகிறார். வணிகவியல், வணிக மேலாண்மையியல் ஆகிய 2 துறைகளில் முனைவர் பட்டம் பெற்றுள்ள கயல் வேலூரில் உள்ள முத்துரங்கம் அரசு கலைக்கல்லூரியில் வணிகவியல் துறை உதவி பேராசிரியராக தற்போது பணியாற்றி வருகிறார். வாங்க நேயர்களே, கவிஞர் கயல் அவர்கள் வழங்கும் கவிதை உலா நிகழ்ச்சியை கேட்டு மகிழலாம். வணக்கம் நேயர்களே, நாம் இன்று காண இருக்கும் கவிஞர் ஸ்டாலின் சரவணன். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் பிறந்தவர். தேவதைகளின் வீடு, ஆரஞ்சு மணக்கும் பசி, ரொட்டிகளை விளைவிப்பவன் ஆகிய 3 கவிதை நூல்களை எழுதியுள்ளார். உயிர்மை இதழில் திரையில் விரியும் இந்திய மனம் என்கிற சினிமா குறித்த தொடர் ஒன்றையும் எழுதியுள்ளார். அரசு பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக பணியாற்றி வருகிற கவிஞர் ஸ்டாலின் சரவணன் அவருடைய கவிதை ஒன்றைத்தான் இன்று பார்க்க போகிறோம் நேயர்களே. தலைப்பு ரொட்டிகளை விளைவிப்பவன். கல்லா பெட்டியில் அமர்ந்திருக்கும் செழித்த உருவம் மடக்கென தாது நீக்கப்பட்ட நீரை அண்ணாத்தி சரிந்த உடலை நிமிர்த்தியபடி உரையாடலை துவக்குகிறது. உழ, நீர் பாய்ச்ச, களை அடுக்க, கால்நடைகளுக்கு தீவனம் வைக்க தெரியும் என்ற ஒடிசலான தேகத்தின் பதில்கள் போதும் என கை உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறார். கால் மயிர்களில் ஒட்டியிருக்கிற ஊர் மண்ணை கழுவி முடித்து வெண் மாவில் நீர் பாய்ச்சி சேரென பிசைந்து உருட்டப்பட்ட மாவுதனை வாய்க்காலில் மண் கொண்டு உள்ளங்கையால் அடைப்பது போல் ஒரு மென் அழுத்து. உரம் வீசும் லாவகத்தில் ஒரு வீச்சு. மேல் மண்ணை கீழாக, கீழ் மண்ணை மேலாக உருட்டும் மண் புழுவென சில புரட்டல்களின் பின் பெருநகரத்துக்கு இன்னொரு புரோட்டோ மாஸ்டர் கிடைத்துவிட்டார். ஆத்தி மாலை சூடி தலைவன் தேர்வில் வெற்றி பெற்ற செய்தியை நல்லூரில் பானைகளை உருட்டி கொண்டிருக்கும் தலைவிக்கு தெரிவிப்பதற்காக நியான் எழுத்துகள் மின்னும் பலகையில் காத்திருக்கும் காகம் சிறகடித்து எம்ப ஊரில் வெடித்து கிடக்கும் நிலம் மேலும் கதறத் தொடங்கிற்று. இப்படியாக முடிகிறது இந்த கவிதை. இந்த கவிதையின் தலைப்பை பாருங்கள். ரொட்டிகளை விளைவிப்பவன். நாம் ரொட்டிகளை செய்கிறோம், சமைக்கிறோம், வாட்டுகிறோம், இப்படி சொல்லுவோமே தவிர ரொட்டிகளை விளைவிப்பவன் என்று சொல்வதில்லை. விளைவித்தல் என்றால் அது நிலத்தோடு தொடர்புடையது, விவசாயத்தோடு தொடர்புடையது. ஆக ரொட்டிகளை விளைவிப்பவன் என்ற தலைப்பே மிக வித்தியாசமாக, இது என்னவாக இருக்கும் என்று நம்மை சிந்திக்க வைப்பதாக இருக்கிறது. கல்லா பெட்டியில் அமர்ந்திருக்கும் செழித்த உருவம். ஒரு கடையினுடைய பணம் வாங்கும் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கல்லா பெட்டி என்று சொல்கிற இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய செழித்த உருவம், நன்கு வளர்த்தியாக, அதாவது செல்வம் செழிப்பாக இருக்கக்கூடிய இடத்தில் நன்று உண்டு கொழுத்த என்ற பொருள்படும்படியான செழித்த உருவம், மடக்கென தாது நீக்கப்பட்ட நீரை. இந்த தாது நீக்கப்பட்ட நீரை என்ற சொல்லும் இங்கு முக்கியத்துவம் பெறுகிறது. அண்ணாத்தி, இத்தகைய சொற்கள் நிறைய கவிதைகளில் பேச்சு வழக்கில் புழங்குவதில்லை. அண்ணாத்தி என்கிற சொல் அப்படியே சாய்ந்தபடி அதை அப்படியே வாயில் ஊற்றிக்கொள்வதை அண்ணாத்தி என்கிறார். சரிந்த உடலை நிமிர்த்தியபடி, நன்கு சரிந்து கிடக்கிற உடல் என்றால் அது தொப்பை கூடிய இருக்கக்கூடிய ஒரு நிலையை நமக்கு
கண்முன் கொண்டு வந்து காட்டுகிறது. நிமிர்த்தியபடி உரையாடலை துவக்குகிறது. கல்லாப்பெட்டியில் நன்றாக சாய்ந்து கொண்டு செழிப்பாக அமர்ந்திருக்கிற உருவம் தண்ணீரை அப்படியே வாயில் செறித்து கொண்டு தன்னுடைய உரையாடலை சரிந்த உடலை நிமிர்த்தியபடி துவக்குகிறது. இப்போது ஒடிசலான தேகம் கொண்ட ஒருவர் எதிரே நிற்கிறார். செழிப்பான உடல் கொண்ட இந்த கல்லாப்பெட்டியில் இருக்கிற ஒருவர் ஒடிசலான தேகம் கொண்ட ஒருவரிடம் தன்னுடைய உரையாடலை துவக்குகிறார். அந்த ஒடிசலான தேகம் கொண்டவர் சொல்லுகிறார், உழ, நீர் பாய்ச்ச, களை எடுக்க, கால்நடைகளுக்கு தீவனம் வைக்க தெரியும். என்னெல்லாம் உனக்கு தெரியும் என்று ஒரு முதலாளியினுடைய அதிகாரமான குரலுக்கு பவ்யமான ஒரு குரல் பதில் நம் காதில் விழுகிறது. அவருக்கு உழுவதற்கு தெரியும், நீர் பாய்ச்சுவதற்கு தெரியும், களை எடுப்பதற்கு தெரியும், கால்நடைகளுக்கு தீவனம் வைப்பதற்கு தெரியும். ஆக இங்கு வேலை கேட்டு நிற்கும் இந்த நபர் ஒரு விவசாயி. இந்த விவசாயி நிலத்தில் விளைவிக்கிறவர் இங்கே ஒரு கடையில் நின்று கொண்டு வேலை கேட்கிறார் என்ற ஒடிசலான தேகத்தின் பதில்கள் போதும் என்று கை உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறார். போதும் போதும், சரி சரி இதெல்லாம் தெரியுமா, சரி போதும் என்று அலட்சியமான ஒரு தோரணை இந்த கை உயர்த்தப்பட்டு, வாய் வார்த்தையாக கூட சொல்லவில்லை, போதும் நிறுத்து என்று கை உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறார். போதும் என்பதை இவர் ஆசீர்வதிக்கப்படுகிறார் என்பதாக ஒரு பகடி இதில் இருக்கிறது. கால் மயிர்களில் ஒளிந்திருந்த ஊர் மண்ணை கழுவி முடித்து, இவர் இந்த ஊருக்கு நகரத்துக்கு வந்து விட்டார். ஆனாலும் ஆங்காங்கே அவருடைய காலின் மயிர்களில் அந்த ஊருடைய சொந்த ஊருடைய அவருடைய நிலத்தினுடைய மண் படிந்திருக்கிறது. அதை கழுவுகிறார். இதன் மூலமாக அவர் தன்னோடு தன் ஊரை எப்போதும் சுமந்திருக்கிறார். அதை இப்போது என்ன செய்கிறார்? கழுவி முடிக்கிறார். கழுவி முடித்த பிறகு வெண்மாவில் நீர் பாய்ச்சி, வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய மாவிலே சிறிது நீரை பாய்ச்சி சேறு போல பிசைந்து உருட்டப்பட்ட மாவை வாய்க்காலில் மண் கொண்டு உள்ளங்கையால் அடைப்பது போல் ஒரு மென் அழுத்து. இப்போது அவர் ரொட்டிகளை செய்ய தொடங்குகிறார். அதை எப்படி கவிஞர் சொல்லுகிறார் என்றால், வெண்மாவில் நீர் பாய்ச்சி. நீர் பாய்ச்சி என்பதை நாம் எதற்கு சொல்வோம்? நிலத்திற்கு சொல்வோம். நீரை பாய்ச்சி சேறு போல பிசைந்து, மறுபடியும் நிலம், உருட்டப்பட்ட மாவை வாய்க்காலில் மண் கொண்டு அடைப்பது போல் ஒரு மென் அழுத்து. இதற்கு வேற எதையாவது அவர் உருவகமாக சொல்லியிருக்கலாம், ஓமையாக சொல்லியிருக்கலாம். அதையெல்லாம் எடுத்து மண் கொண்டு வாய்க்காலில் உள்ளங்கையால் அடைப்பது போல, இது மறுபடியும் ஒரு உழவனுடைய செயல், ஒரு குடியானவனுடைய செயல். அவன் என்ன செய்கிறான்? நிலத்தில் வேலை செய்வது போல இப்போது இங்கே மாவு பிசைந்து கொண்டிருக்கிறான். பிறகு உரம் வீசும் லாவகத்தில் ஒரு வீச்சு. உரம் வீசுகிறார்கள் இல்லையா? உரத்தை கொண்டு போய் வயலில் அங்கே வீசுகிறார்கள் இல்லையா? அந்த காட்சியை நினைத்து பாருங்கள். அப்படியாக ஒரு வீச்சு. மேல் மண்ணை கீழாக, கீழ்மண்ணை மேலாக உருட்டும் மண்புழுவென. மண்புழு என்ன செய்கிறது? தன்னுடைய மெல்லிய உடலை கொண்டு சிறிது மண்ணை மேலே தள்ளுகிறது, பிறகு மேல் படிந்த மண்ணை கீழே தள்ளுகிறது. இப்படியாக தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது இல்லையா? அதுபோல சில புரட்டல்களின் பின், புரட்டல்கள் என்ற அழகான சொல் இங்கே மண்புழுவுக்கும் பொருந்துகிறது, மாவுக்கும் பொருந்துகிறது. புரட்டலுக்கு பின்னே பெருநகரத்துக்கு இன்னொரு பரோட்டா மாஸ்டர் கிடைத்து விட்டார். இப்போது இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், ஒரு விவசாயி பரோட்டா மாஸ்டராக மாறி போய்விட்டார். பெருநகரத்துக்கு இன்னொரு பரோட்டா மாஸ்டர் கிடைத்து விட்டார். அப்படி என்றால் நிலங்களை எல்லாம் விட்டுவிட்டு கடன் கட்ட முடியாமல், நிலம் சரியாக விளையாமல், எந்த விதமான உற்பத்தியையும் மேற்கொள்ள முடியாமல், என்ன செய்வது என்றே அறியாமல் நகரத்துக்கு ஓடி வந்து விடுகிற, இங்கு நகரத்துக்கு வந்த பிறகு இங்கு கிடைக்கிற எந்த வேலையாக இருந்தாலும், ஒரு ஹோட்டலில் வெளியே நின்று கைகாட்டி கொடிகளை அசைத்து அழைக்கிற ஒரு முதியவராக, கதவு திறந்து ஹோட்டல்களில் கதவு திறந்து விடுகிற அந்த சிப்பந்தி வேலை செய்கிறவர்களாக, இன்னும் எத்தனையோ வேலைகளை இந்த நகரம் என்ன தருகிறதோ அதை பெற்றுக்கொண்டு அமைதியாக நிற்கிற இந்த விவசாயியாக இவரும் இன்னொரு பரோட்டா மாஸ்டராக மாறிப்போனார் என்று சொல்கிறார். அடுத்ததாக சொல்கிறார், ஆத்தி மாலை சூடி தலைவன் தேர்வில் வெற்றி பெற்ற செய்தியை. ஆத்தி மாலை, இதெல்லாம் சங்க இலக்கியத்தில் சூடும் பூக்களின் பெயர்கள்.
தலைவன் தேர்வில் வெற்றி பெற்ற செய்தி. அதாவது இப்போது அவருக்கு வைக்கப்பட்டது பரோட்டா மாவு செய்ய தெரியுமா, பரோட்டா அவரால் செய்ய முடியுமா என்று தேர்வு. அதில் வெற்றி பெற்று விட்டாராம். அந்த செய்தியை நல்லூரில் பானைகளை உருட்டி கொண்டிருக்கும் தலைவிக்கு தெரிவிப்பதற்காக, நல்ல ஊரில் கிராமத்தில் பானைகளை உருட்டி கொண்டிருக்கும் தலைவி, அவனுடைய மனைவி சமையல் செய்து கொண்டிருக்கிறார் அல்லது பானை வணைந்து கொண்டிருக்கிறார், ஏதோ ஒன்று, அந்த தலைவிக்கு தெரிவிப்பதற்காக நியான் எழுத்துகள் மின்னும் பலகையில் காத்திருக்கும் காகம் சிறகடித்து எம்ப. ஒரு பெரிய நியான் எழுத்துகள் மின்னும் பலகையில் காத்திருக்கிறதாம் ஒரு காகம். எதுக்கு? இந்த தகவலை தலைவன் வெற்றி பெற்று விட்டான். எந்த தேர்வில் வெற்றி பெற்று விட்டான் என்று பார்த்தீர்களேயானால், பரோட்டா செய்யும் தேர்வில் வெற்றி பெற்று விட்டான் என்று தலைவிக்கு தெரிவிப்பதற்காக அந்த காகம் எம்பி பறக்கிறது. அதே நேரத்தில் ஊரில் வெடித்து கிடக்கும் நிலம் மேலும் கதறத் தொடங்கிற்று. நீரின்றி காய்ந்து போய் வெடித்து போய் பாலம் பாலமாக கிடக்கின்ற அந்த நிலம் நம் கண் முன்னே இப்போ தெரிகிறது. அப்படி எத்தனையோ விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்களே நீரின்மையால், அந்த காட்சியெல்லாம் கண்முன்னே வந்து போகிறது. அப்படி வெடித்து கிடக்கும் நிலம் மேலும் கதறத் தொடங்கிற்று. இங்கு பார்த்தீர்களேயானால் பெருநகரத்துக்கு இன்னொரு பரோட்டா மாஸ்டர் கிடைத்து விட்டார் என்று சொல்கிற அதே துணியில்தான் மேலும் கதறத் தொடங்கிற்று. நீயும் போய்விட்டாயா, என்னை கைவிட்டு விட்டாயா என்று அந்த நிலம் அங்கு அழுகிறது. இங்கு இன்னொரு பரோட்டா மாஸ்டர் கிடைத்து விட்டார் என்று சொல்கிறார். எவ்வளவு அருமையான கவிதை! விவசாயிகளினுடைய வேதனையை சொல்கிற கவிதை. நன்றி நேயர்களே. அடுத்த வாரம் இன்னும் ஒரு அற்புதமான கவிதையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். நம்ம எல்லாரும் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது கயலுடன் கவிதை உலா நிகழ்ச்சி. வாரந்தோறுமே புதன்கிழமை இனி நம்ம சுவையான கவிதைகளை கவிஞர் கயல் அவர்களின் குரல்ல கேட்டு ரசிக்க போறோம். இன்னைக்கு கவிஞர் கயல் அவர்கள் வழங்கிய கவிதையை நம்ம எல்லாரும் கேட்டு ரசிச்சாச்சு. இந்த நிகழ்ச்சி நேயர்களாகிய அனைவருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த நிகழ்ச்சியை நீங்க அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்லயும் கேட்டு ரசிக்கலாம். மின்னஞ்சல் முகவரி சொல்றேன், குறிச்சுக்கோங்க நேயர்களே. fm90.8@alagappauniversity.ac.in இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்கள், பின்னூட்டங்களை அனுப்பலாம். நன்றி நேயர்களே.